குட் மார்னிங். நான் டாக்டர் பத்மபிரியா, மகப்பேறு மருத்துவர், ஜெய் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. இன்னைக்கு ஒரு பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி சக்ஸஸ் ஸ்டோரி பார்ப்போம். இவங்க வந்து மேரிட் சின்ஸ் 6 இயர்ஸ். ஹஸ்பண்ட் ஏஜ் வந்து 28, ஒய்ஃபோட ஏஜ் வந்து 27. இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்திருக்காங்க. கல்யாணம் ஆனதுலேருந்தே குழந்தை இல்லைன்னு பார்த்துருக்காங்க. 2022 வந்து அவங்க ஐவிஎஃப் பண்ணியிருக்காங்க. வெளியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஐவிஎஃப் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கடவுள் புண்ணியத்தில் ட்வின்ஸ் கன்சீவ் ஆயிருக்கு. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 7 மந்த்ஸில் வந்து அவங்களுக்கு வலி வந்து அந்த ட்வின்ஸ் வந்து அபார்ட் ஆயிடுச்சு. 2 குழந்தையும் காப்பாற்ற முடியல. ஸோ அவங்க ரொம்ப ரிஜெக்ட் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட்டே விட்டுட்டாங்க. ஸோ 2022லேருந்து 25 வரைக்கும் அவங்க எடுக்கவே இல்லை. ஒரு 2 மந்த்ஸ் பேக் தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்குற போது எல்லாமே நல்லா இருந்தது. கர்ப்பப்பையுமே நல்லா இருந்தது. ஸோ இது மாதிரி ஆனால் வந்து கர்ப்பப்பை எதுவும் வீக்காக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது குறைபாடு இருக்குமான்னு மனசில் கண்டிப்பாக டவுட் வரும். ஸோ அதையும் நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோப் வச்சு எவாலுவேட் பண்ணிவிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலயமா யூட்ரைன் அனாமலி எதுவும் இல்லை அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ யூட்ரஸ் வாஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல். அதுக்கப்புறம் நம்ம ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ணும்போது அவங்க முன் வந்தாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ அவங்களுக்கு எக்ஸை ரெட்ரீவ் பண்ணிவிட்டு எம்ப்ரியோஸ் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்த சைக்கிளில் நம்ம ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். சிங்கிள் பிளாஸ்ட் மட்டும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினோம். ஸோ லக்கிலி ஷி பிகேம் ப்ரெக்னென்ட். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சப்போஸ் ஃபஸ்ட் சைக்கிள் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்ததும் ஆகிடும், அடுத்த ப்ரெக்னென்சி நம்மளுக்கு வருமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு வேண்டாம். ஸோ அதுக்குரிய எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸும் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்பர்ட் மேனேஜ்மெண்ட் மூலியமாக நம்ம பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஸோ பி ஆப்டிமிஸ்டிக் அண்ட் கம் ஃபார்வர்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட்.